عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் கடைசி பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் துரிதமான வேகமாக கடந்து சென்ற ஒரு ரமலானாக இந்த வருட ரமலானை பார்க்குறேன். ஏண்டா நாங்கள் என்ன அமல் செஞ்சோம், என்ன இபாதத் செஞ்சோம் என்றதே தெரியாத அளவுக்கு மிக வேகமாக இந்த ரமலான் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த கடைசி 10 அடைஞ்சிருக்கக்கூடிய நாங்கள் இந்த கடைசி 10 குறிப்பாக ஒற்றைப்படையான நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்வதற்கான முழு இலக்கோடு நம்முடைய எல்லா அமல்களையும் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய தினமும் ஒரு லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவாக இருக்கலாம். இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட லைலத்துல் கத்ரில் எங்களுக்கு பாவ மன்னிப்பு பெறுவதற்கான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துஆ திருமிதியில் இருக்குது. நம்ம எல்லாம் தெரிஞ்சு தான் வச்சுருக்கிறோம். அல்லாஹும்ம இன்னக அஃபூன், இறைவா நீ மன்னிக்கக்கூடியவன், துஹிப்புல் அஃப்வ பாவம் மன்னிப்பை விரும்புபவன், ஃபஅஃபு அன்னி எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று சொல்லக்கூடிய அந்த துஆவை நீங்கள் அதிகம் கேட்டுக்கொள்ள வேண்டும், ஓதிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த லைலத்துல் கத்ர் இன்றைய தினம் இரவாக இருந்தால் சில ஹதீஸுகளில் 23வது இரவும் லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருக்குது. இந்த தினத்தை குறிப்பிட்டே இந்த தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் நீங்கள் இந்த தினத்தில் தேடுங்க என்று சொன்னதாகவே சில அறிவிப்புகள் வருது. எனவே அந்த நாள் இந்த நாளாகவும் இருக்கலாம். அப்படி இந்த நாளாக அது அமையும் என்று சொன்னால் இன்று நடக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம்தான் வானவர்கள், குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை இந்த பூமிக்கு வந்து நடக்கும். அவங்க தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், வானவர்கள் இறங்குவார்கள், ஜிப்ரீலும் இறங்குவார்கள். ரூஹ் உயிரென்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கைக்குரிய ஆத்மா என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இறங்குவாங்க. மின் குல்லி அம்ர், அல்லாஹ்விடமிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, இறங்குவாங்க. சலாமுன், அமைதியை பரப்புவார்கள், அமைதி நிலவும். அத்தா மத்துல் அனில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் என்ற அந்த சுபவுடைய நேரம் உதயமாகும் வரைக்கும் அந்த சலாம் என்ற அமைதியும் பரவும் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய சலாமத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த லைலத்துல் கத்ரிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், சவால்கள், நெருக்கடிகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி மறுமையிலே சிறந்த ஒரு இடத்தை அடையக்கூடியதாக இந்த லைலத்துல் கத்ர் இரவை இன்று நாளாக இருந்தால் அதையும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடைசி வாரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட்பண்புகளும் நன்னடத்தைகளும் என்ற தலைப்பில் சில செய்திகள் உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணம் என்னவென்பதை நாம் அனைவரும் பெரும்பாலாக நாம் அறிந்து வைத்திருப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணம் சம்பந்தமாக அறிவிக்கப்படுகின்ற செய்திகளை விலாவாரியாக விரிவாக நாங்கள் ஆய்வு செய்தோம் என்று சொன்னார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எதற்காக வேண்டி இந்த மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த மொத்த மார்க்கத்துடைய சுருக்கமே நற்குணத்தை நாம் வெளிப்படுத்திக் கொள்வதுதான் என்பது அந்த ஹதீஸுகளை நாங்கள் ஆய்வு செய்கின்ற நேரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். இப்போ பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக்க முஸ்லீம் அல்லாத மக்களும் விளங்கி தான் வச்சிருக்கிறாங்க. பேரளவுக்கு சில பேர் பாராட்டினாலும் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை மிக ஆழமான முறையில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான் மைக்கேல் எச்சார்ட் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர். அவர் 100 பேரை செலக்ட் பண்ணி 100 பேருடைய வரலாற்றை வந்து தரம் பிரிக்கிறார். பலருடைய வரலாற்று செய்திகளை அவர் எடுக்கிறாரு. அந்த வரலாற்று ஆய்வு அறிக்கைக்கு, ஆய்வு தொகுப்புக்கு அவர் நல்லவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று மட்டும் எடுக்கலை, உலகத்தில் தாக்கம் செலுத்திய மனிதர்கள், இன்ஃப்ளூயன்ஸ் மேக்கர்ஸ்,
என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் இருந்து தான் அவர் என்ன செய்கிறார், பல வரலாற்றில் உலகத்தில் ஒரு சாதனையை படைத்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய மனிதர்களில் பட்டியலை எடுத்து அதில் முதலிடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். அதில் அவர் எப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்டை கொடுக்குறாருன்னு சொன்னால், இந்த முஹம்மது என்பவருடைய வரலாற்றை நான் படிக்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர் ஆன்மீக ரீதியான வாழ்க்கையை மட்டும் பேசாமல் ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையும் அவங்க பேசுகிறாங்க. அதே நேரத்தில் அவங்க எதை வாழ்க்கையில் ஒரு உத்தரவாக மக்கள் மத்தியிலே முன்வைத்தார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடித்திருக்கிறார். அதனால் தான் கடுமையான ஒரு தாக்கம் மக்கள் மத்தியிலே செலுத்தி இருக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு முக்கியமான தகவலை அவர் பதிவு செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொள்கையாக பிரச்சாரம் பண்ணாங்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையாக வச்சிருக்கிறாங்க. இது நாங்களும் இப்போ ஆதாரத்தை சொன்னால் ஆமான்னு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆன் தானே ரசூல் வேதமாக கொண்டு வந்தாங்க, அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன் என்ற வேதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செஞ்சாங்க. கட்டங்கட்டமாக தேவையான நேரத்தில் தேவையான அறிவுரைகளை சொன்னார்கள். அப்படி சொல்லுகின்ற நேரத்தில் இறை செய்தியாக தனக்கு அருளப்படுகின்ற வேத நூலாக சொன்னது அல் குர்ஆன். ஆனால் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிப்பாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆன் குணம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகின்ற நேரத்தில், விவரிக்கின்ற நேரத்தில் சஹீஹ் முஸ்லிமில் 1357வது செய்தியில் ஃபஇன்ன ஹுலக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக்கு நற்குணம் எதுவாக இருந்தது என்று சொன்னால் கானல் குர்ஆன், குர்ஆனாக இருந்தது என்று சொல்றாங்க. இப்போ அந்த மைக்கேல் எச்சாட் எதை ஆய்வு செஞ்சு முடிவாக சொல்றானோ இதை ரொம்ப சரளமாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எதை வேதமாக முன்வைத்தார்களோ அந்த வேதம் தான் அவர்களுடைய நற்குணமாக இருந்தது. அந்த வேதத்தில் எது நன்மையான பண்புகள் நல்ல பண்புகள் என்று சொல்லப்படுகிறதோ அது அப்படியே ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சிருக்கிறாங்க. அந்த வேதத்தில் எது தீய பண்புகள் எந்த மனிதரிடமும் இருக்கக்கூடாத பண்புகள் என்று விவரித்து இருக்கிறதோ அந்த பண்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சமும் இருக்காது. மிகவும் தெளிவான மிகவும் தூய்மையான கொஞ்சமாவது விமர்சனத்துக்கு முன்வைக்க முடியாத அளவுக்கு அப்பளக்கற்ற ஒரு வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறாங்க. இதை நீங்களும் நானும் வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்கன்ற அடிப்படை இல்லாத விமர்சனங்கள் தான் வைப்பாங்க. எல்லாரும் விமர்சனம் வைக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இவர் இந்த விஷயத்துல ஃபெயிலியர், இவர் சாதனையாளர் இல்லை, இவருடைய குவாலிட்டி பத்தாது இந்த விஷயத்துல என்று ஒரு விஷயத்தை கூட யாராலும் முன்வைக்க முடியாது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 68வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் சொல்றான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியே நீங்க மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள். இப்ப கேரண்டியை யார் எடுத்தா? அல்லாஹ் எடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொன்னான்னு வைங்க, அல்லாஹ் அதுக்கு மாற்றமாகிறதுக்கு இடம் வைப்பானா? இடம் வைக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான நற்குணத்தில் இருப்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வோட வசனம் உண்மையாகணும், அது காலம் முழுவதும் உண்மைப்படுத்தப்படணும் என்று இருந்தால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ப்ரோக்ராம் எப்படி டிசைன் பண்ணியிருப்பான்? ஏதாவது விமர்சனம் வார மாதிரி, குறை வார மாதிரி, தவறுகள் முன்வைக்கக்கூடிய மாதிரி ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை அல்லாஹ் தக்தீர் பண்ணுவானா? விதியை எழுதுவானா? எழுத மாட்டான். மிகவும் சரியான மிகவும் தூய்மையான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே ஒரு செய்தியை சொல்லி வந்த ஒரு தபால்காரர் அல்ல, அவர் ஒரு ரோல் மாடல். நாங்கள் ஒவ்வொருவரும் முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல தான் வாழணும். ஆண்கள் மட்டுமில்லை, பெண்களும் தான். பெண்களும் யாரை போல வாழணும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல தான் வாழணும். பெண்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போல வாழணும், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போல வாழணும். நபித்தோழியர்களுடைய நற்குணங்களை அவங்க செஞ்ச தியாகங்களை நீங்க முன்மாதிரியா எடுக்கலாம். உங்களோட வாழ்க்கையா யார் இருக்கணும் என்று சொன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல 33வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் தெளிவா சொல்றான், லக்கது கான லக்கும், உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. இந்த கான லக்கும் என்பதுல முஸ்லிமான ஆண்களும் வருவார்கள், முஸ்லிமான பெண்களும் வருவார்கள்.
அப்ப முஸ்லிமான பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணாக தனித்துவமாக ஆண் மட்டும் கடைபிடிக்கக்கூடிய விஷயமாக எதை சொன்னார்களோ அதுல மட்டும்தான் நீங்க ரசூலாவை பின்பற்ற மாட்டீங்க. தாடி வளர்க்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்போ உங்களுக்கு இயற்கையாகவே பெண்களுக்கு தாடி வளராது. நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை வைக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஏதாவது டேப்லெட்டை குடிச்சு தாடியை வளர்த்து கொள்ளலாமா? அப்படி வளர்த்தா நல்லா ஒராங்க மொட்டாங்கமா ஆயிரும். கல்யாணம் முடிக்கலுமா? கல்யாணம் முடிக்கிறதுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்தா தாடியோட முன்னுக்கு வரலுமான்னு கேட்கிறேன். ஆம்பளை தாடியோட வந்து அது ஒரு கம்பீரமாக இருக்கும், பொம்பளை தாடியோட வந்து அது பார்க்கறதுக்கு சும்மா கன்றாவியா இருக்கும். அப்ப ரசூலுல்லாவுடைய சுன்னத்தை கடைபிடிக்கிறதுல ஆண்களுக்கு மட்டும் பிரத்யேகமா இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க அடங்க மாட்டீங்க. அது அல்லாத நோம்பாக இருந்தாலும் தொழுகையாக இருந்தாலும் வணக்க வழிபாடாக இருந்தாலும் இன்னும் சொல்ல போனால் குணநலங்கள் நல்ல பண்புகள் இந்த அனைத்து விஷயத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவானவர்கள், எல்லாரும் கடைபிடிக்கணும். ஒருத்தருக்கும் விதிவிலக்கு இல்லை. விதிவிலக்கண்டு யாராவது சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கிறாங்க. அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான், யாருக்கு நபிகள் நாயகம் ரோல் மாடல் என்று சொன்னா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு, வ ஸக்கரல்லாஹ கஸீரா, யார் அல்லாஹ்வை அதிகம் நினைப்பார்களோ அவர்களுக்கு. நீங்க உண்மையிலே அல்லாஹ்வை நினைச்சு வாழ்றவங்களா இருந்தா, அல்லாஹ்வோட நினைவோடு உங்களோட வாழ்க்கையை கழிப்பதா இருந்தா, நீங்க வந்து மறுமையினால சரியா நம்பியவர்களாக இருந்தா, எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக நீங்க எடுக்கணும். அந்த முழுமையான அஹ்லாக் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அப்படி ஜிப் பண்ணி அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆனா இது வந்து நீங்க நினைக்காதீங்க, நீங்களா இருந்தா நானா இருந்தா நம்முடைய நற்குணத்துக்கு எல்லாம் ஒரு உச்ச வரம்பு இருக்கும். நாங்க என்னதான் நல்ல மனிதர்களாக வாழ நினைத்தாலும், என்னதான் பொறுமைசாலிகளாக இருக்க நினைத்தாலும், ஒரு கட்டம் இல்லாட்டி ஒரு கட்டம் நம்ம மீட்டர் பாஞ்சிருமா இல்லையா? கோபம் வந்துருமா இல்லையா? மனைவியோட வாழ்க்கையை நடத்துவோம். ரொம்ப அன்பு மனைவி தான். ஆனா அன்பு மனைவி சில நேரம் வம்பு இழுப்பாங்க. அந்த வம்பு இழுக்கிற நேரத்தை என்ன நடக்கும்? கண்ணே பொண்ணே மணியன்னு தான் பேசுவான், கடைசியில் பொண்ணாங்க கண்ணி ஆகிரும். சப்பி சப்பி திங்கிற அரிசி ஆகிருமா இல்லையா? அந்த வரம்பு உச்ச வரம்பு ஒரு கட்டம் தாண்டின உடனே மனுஷன் நல்லதா இருக்க நினைத்தாலும் இயல்பு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அந்த கட்டத்தை தாண்ட வச்சிரும். ஆனா நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரம்பு மீறி நடந்திருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேரண்டி என்று பாருங்க. நமக்கு கிடைச்ச தலைவர் நீங்க வந்து அந்த சாதாரண ஒரு தலைவராக நினைக்காதீங்க. அவர் அரபு தேசத்தில் பிறந்தவர், நாங்கள் ஸ்ரீலங்காக்காரங்க. கிரிக்கெட் மேட்சில் ஐபிஎல் போகும்போது ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, தோனியோட கேப்டன்ஷிப்பை அவன் இருக்கிறானோ இல்லை எனக்கு தெரியாது, சும்மா சொல்கிறேன் நான். அவனோட கேப்டன்ஷிப்புக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, நாட்டுப்பற்றுன்னு சொல்லி ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதான்றதில் நீங்கள் அடிச்சு கொண்டு சாகுவீங்க. அது எப்படி இருந்தாலும், அந்த பற்று என்ன மாதிரி நிலைமை இருந்தாலும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வரும்பொழுது அவர் இலங்கையர் இல்லையே, அவர் வெளிநாட்டுக்காரர் தானே என்ற மாதிரி எல்லாம் அப்படி நினைக்கலாமா? அவர் தான் எங்களுடைய உசுறு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களுடைய உயிர் மூச்சு. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலானவர். என்ற உசுர அல்லாஹ்வின் தூதருக்காக வேண்டி நீங்க உசுர தர்றீங்களா என்று அல்லாஹ் என்னிடம் கேட்டால் கொடுப்பேனா இல்லையா? கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். ஆனா இப்ப அப்படி வராது. யாரும் வந்து அல்லாஹ் உசுர கேட்டான்னு ஜிஹாதுக்கு கூப்பிட்டா போயிடாதீங்க. இந்த காலத்துல இதெல்லாம் தீவிரவாதம் அடிப்படைவாதம் எல்லாம் வந்து அரசியலுக்காக வேண்டி செய்யறவங்க, அரசியல் நிகழ்ச்சி நிரல். நான் என்ன கேட்கிறேன்டா, அல்லாஹ்வின் தூதருடைய பேருக்காக, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கைக்காக நம்முடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அப்படிதான் இருக்கணும். ஏன் தெரியுமா? அதற்கு மிகவும் தகுதி வாய்ந்த உலகத்தில் ஒரே ஒரு மனிதர் அவர் மாத்திரம்தான். வேற யாரும் வந்து நிற்க முடியாது. மைக்கேல் எச்சார்ட் வந்து கிறிஸ்டியன்காரன், அவன் எதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு நம்பர் 1 இடத்தை கொடுக்குறான்? விளங்குது. தாக்கம் என்றால் அது பேட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, குட் இன்ஃப்ளூயன்ஸ், நல்ல விதமான ஒரு தாக்கம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த நிலைமை ஏன் வருதுன்னு சொன்னா, ரெண்டாவது அல்லாஹ் கேரண்டி கொடுக்குறான் பாருங்க. 3வது அத்தியாயத்துல 159வது வசனம், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வின் அருளின் காரணமாக, லின்தலஹும், மனிதர்களிடம் நீங்கள் நளினமாக நடந்து கொள்கிறீர்கள். சக தோழர்கள் இருப்பார்கள், கொஞ்சம் அப்படி இப்படி நாங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காட்டி கோபம் வரதான் செய்யும். அப்படித்தானே?
வீட்டில் பிரச்சனை வரும், ரோட்டில் பிரச்சனை வரும், நெருங்கிய நண்பர்களோட பிரச்சனை வரும், கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தில் பிரச்சனை வரும். அப்ப நாங்க வரம்பு மீறி கடுமையா நடக்க ஆரம்பிப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி நடக்க மாட்டாங்கன்னு சொன்னனே, அதுக்கு காரணம் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் தான் அதற்கு காரணம். ஏண்ட அருளின் காரணமாக நீங்க நல்லா நடக்கிறீங்க. இப்ப பவர்ஃபுல்லானவன் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய ப்ரோக்ராம் பண்ண நினைச்சா, இவன் தாண்டா சொர்க்கவாதி, இவன் தாண்டா மனிதன், இவன் தாண்டா சரியா நடக்கிறவன் என்று அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ணான்னு வைங்க, அந்த ப்ரோக்ராம் கன்ஃபார்மா நல்ல ப்ரோக்ராமா தான் இருக்கு. அல்லாஹ் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி தந்த ஒரு மனிதர் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குறை என்றது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் ஒரு மனிதன் என்ற வகையில மனித தன்மைக்குட்பட்டு சில காரியங்கள் அல்லாஹ் இருவாரே, அதனால் அல்லாஹ் சில விஷயங்களை ஏற்படுத்துவான். மறதி, ஒரு சில இடங்கள்ல கோபங்கள் என்றதை ஏற்படுத்துவானே தவிர பண்புல அஹ்லாக்குகளை அவர்தான் முதன்மை இடத்தில் இருப்பார். வலவு குந்த ஃபல்லன் கலீலல் கல்வி, நீங்கள் முரட்டுத்தனமுடையவராக கடின சித்தம் உள்ளவராக இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக, உங்களை விட்டும் அவர்கள் ஓடி இருப்பார்கள். நாங்க ஒரு விஷயத்தை கடைபிடிக்கும் போது சில பேர் மார்க்கத்தை கடைபிடிக்கிற பேர்ல ரொம்ப வரம்பும் இருவாங்க. வீட்டில் ஒரு டிவியை போட விட மாட்டான். ஒரு காலத்தில் நமக்கு டிவியை போடுறது என்ன சொல்லி தந்தான்? செய்தான் பொட்டி என்று தானே, செய்தான் பொட்டி. இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கடா, நோன்பு மாசத்துல மட்டும் டிவியை ரிமோட் ஆன் பண்ண மாட்டாங்க. மக்கள் எப்படி விவரம் என்று பாருங்க. டிவி ரிமோட்ன்றது நோன்பு காலத்தில் ஆன் பண்ணாம முடக்க வைக்கிறதும் சொய்தான் பொட்டி என்று அகற்றதும் இதுதான் இரையச்சமா? இல்ல. இரையச்சம் என்பது எந்த நேரத்தில் நாங்கள் அதை பயன்படுத்தினாலும் சரியா பயன்படுத்திக் கொள்ளணும். ரமலான்ல பயன்படுத்தினாலும் ரமலான் அல்லாத நேரத்தில் பயன்படுத்தினாலும் நல்லதுக்கு பயன்படுத்திக் கொள்ளணும். அதுதான் இரையச்சம். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில எப்படி அமைக்கிறான்டா, முரட்டுத்தனம் உள்ள ஒரு நிலையில அல்லாஹ் வைக்கல. குடும்பத்துல நாங்க கடும் போக்கோட, குடும்பத்துல நாங்க வரம்பு மீறி ரொம்ப மார்க்கத்தின் பேர்ல அசைய விடாம, நெருங்க விடாம, சகஜமாக இருக்க விடாம ரொம்ப தீவிரமான போக்குல நாங்க இருந்தோம்டா என்ன செஞ்சிருவாங்க? எல்லாம் வெறுண்டு ஓடுவாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி அல்லாஹ் ஆக்கல. ரொம்ப மென்மையானவராக, ரொம்ப நல்ல பண்புகள் கொண்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஏன் என்று சொன்னால், இந்த அஹ்லாக் என்ற தன்மை இருக்குதே, நட்பண்புகள், ஏகத்துவ மக்களிடம் மிகவும் குறைவாக காணப்படக்கூடிய உண்டு. இந்த பண்பை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் ஷைஇன் அஸ்கலு ஃபில் மீசான். மறுமையில மீசான் என்ற ஒரு தராசு இருக்குது. மீன் இருக்கிற தராசு இல்ல, அது நன்மை தீமை எடை போடும் தராசு மீசான். அந்த மீசானுடைய தராசில் எடை கூட்டக்கூடியது எது தெரியுமா? மின் உஸ்னில் ஹுலுகி, நல்ல பண்புகள், நற்குணங்கள் தான் மீசானுடைய தராசை எடைய கூட்ட வைக்கும். அப்ப நல்ல குணங்கள் நம்மிடம் இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். அதான் மறுமையில நன்மையை அதிகமா தந்துடும். நாங்க தொழுறோம், கடுமையா நிக்கிறோம், நோவு பிடிக்கிறோம், கடுமையா நிக்கிறோம், ஹஜ்ஜி செய்யறோம், கடுமையா நிக்கிறோம், நட்பண்புகள் இல்ல, அந்த அமல்களுடைய எடை என்னவாகும்? குறையும். நாங்க இபாதத் செய்யறோம், நல்ல குணத்தோட இருக்கிறோம், நல்ல அஹ்லாக்கோட இருக்கிறோம். அப்ப எங்களுடைய இபாதத் செய்த அந்த வலு, இபாதத்துடைய நன்மையின் அந்த தரம் அதிகமாகுது. இதை அபூதாவுதுல 4799வது செய்தியா பார்க்கிறோம். அடுத்தது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திர்மிதியில 1082வது ஹதீஸ்ல, அக்மலுல் முஃமினீன ஈமானன், ஒரு இறை நம்பிக்கையில் முழுமை பெற்ற ஒரு மனிதர் யாரு தெரியுமா? முழுமையான இறை விசுவாசம் உள்ள ஒரு மனிதர் யாரு தெரியுமா? அஹ்ஸனுஹும் ஹுலுகா, நல்ல அஹ்லாக்குகளை கொண்ட மனிதர்கள் தான். அவங்கள தான் ஈமான் முழுமை பெற்று இருக்குதான். அப்ப மற்றவர்களுடைய ஈமானுக்காக வேண்டிதான் தொழுறாங்க, ஈமான் இருக்கிறதுனால தான் நல்ல இபாதத்துகளை ஈடுபடுறாங்க. ஆனா ஈமான் முழுமை பெறவில்லை. ஈமான நிரப்புற, ஈமான முழுமையாக்குற குணம் எதுல வருதுன்னு சொன்னா, நல்ல பண்புகளோடு நாங்கள் வாழுவதுதான். அந்த செய்தியிலே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹியாருக்கும் ஹியாருக்கும் லினிசாயின் ஹுலுகா, அடுத்தவங்க கிட்ட நல்லவனா நடிப்பீங்க, கோபம் வந்தாலும் அடக்கி கொண்டு இருப்பான், வெளிப்படுத்த மாட்டான், சும்மா சிரிச்சு கொண்டே இருப்பான் இளிச்சவாயம் மாதிரி. அடுத்தவர்களோட நல்ல தோற்றம் காட்டுவாங்க, வெள்ளையும் சொல்லையுமா தான் திரிவாங்க. பார்க்கும்போது இந்த மனுஷனா, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருக்கும், ஆனா வேற என்னென்னமோ குடிப்பான்.
அப்படி இருப்பாங்க. பிறரிடம் நல்ல பண்பு இருக்கிற மாதிரி காட்டலாம், நடிக்கலாம் தானே. யாருக்கிட்ட உண்மையான அஹ்லாக் வெளிப்படும் என்று சொன்னா, அவனோடு உருண்டு பிறண்டு வாழ்க்கை முழுவதும் மல்லு கட்டி வாழக்கூடிய மனைவி. மனைவிக்கு தான் தெரியும் ஏட மாப்பிள்ள சொக்கத்தங்கமா மொக்கத்தங்கமாண்டு. விளங்குமா இல்லையா? இவர் டுபா கூரா ஒரிஜினலாண்டி யாருக்கு விளங்கும்? பொண்டாட்டிக்கு தான் விளங்கும். கவனமா இருக்கணும். சம்சாரம் மின்சாரம் என்றது சும்மா இல்லை. அவங்க தான் எங்களோட கேரக்டரை டிசைட் பண்ற ஆக்கெல்லாம் மாறுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஹியாருக்கும், உங்களில் சிறந்தவர்கள், ஹியாருக்கும் லினிசாயிம் ஹுலுகா, உங்களோட மனைவிமார்கள் கிட்ட நீங்க நல்லா நடங்க, ஊர் உலகத்துக்கு நல்லா இருப்பீங்க. பொண்டாட்டி கிட்ட எகிரி நிப்பான், கத்துவான், புரளுவான். சில பேர்ட பொண்டாட்டிமார்கள்ட கண்ணை மறுத்து போயிட்டீங்க, அடி வாங்கி கண்ணத்துக்கு அடிச்சு 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 கண்ணை மறுத்து போயிட்டு அவளுக்கு நோகம் அதிவன் அடிக்கிறது. அடி வாங்கி பழகிட்டா. இல்லாட்டி டுமுக்கண்ட ஒரு முதுகு குத்துவான், ஜக்கி ஜாண்ட ஒரு அடியோண்ட குத்துடுவான். வர்ம கலையெல்லாம் பழகி வந்து எங்க பிராக்டிஸ் பண்றது? பொண்டாட்டி கிட்ட தான். இந்த மாதிரி கொடுத்து 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 அந்த அடியில உதல வாங்கி பழகி அவன் மனசுல என்ன நினைச்சு, இந்த கர்மக்கார மனுஷனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்பதான் மண்டைய போடுவானோ. கவனமா இருந்துக்கோங்க. சமையலறை அதிகாரம் யார்கிட்ட கையில இருக்குது? பொண்டாட்டிமார்கள்ட்ட கையில இருக்குது. நீங்க உப்பெண்டு நினைச்சு வெள்ளையா இருக்குது, உப்பா இருக்கும் பிணைஞ்சு சாப்பிட்டு வைங்க, அவ்வளவுதான், டிக்கெட் வந்துடும். அப்ப அவள் நம்ம நம்பிக்கையோட நடத்துறா பாருங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாடு நம்பி தானே சாப்பிடுறீங்க. பொண்டாட்டியோட நல்லா இருக்கணும். இந்த கொலை செஞ்சிருவான்ற பயத்துக்கு இல்ல. ரசூலா சொல்றாங்க, நீங்க மனைவி கிட்ட நல்லா இருங்க, அப்பதான் நீங்க பண்புகள்ல நல்லா இருக்கிறதா அர்த்தம் என்று ரசூலா சொல்றாங்க. இந்த மாதிரி ரசூலா சொல்றாங்க, இன்னமின் ஹியாரிக்கும் அஹ்சனுக்கும் அஹ்லாக்கா, உங்கள சிறந்தவர் அஹ்லாக்கான நல்ல குணங்கள் கொண்டவர் தான் சிறந்தவர். புகாரில 3559வது செய்தி. இப்ப இப்படி எல்லாம் இருக்குது தானே, இந்த மாதிரி ரசூல்லா உபதேசம் பண்ணாங்க தானே. இந்த மாதிரி ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் அஹ்லாக்குகள் நிறைந்து இருந்ததா இல்லையா? அதை பார்க்கணும், அதை தேடணும், அதை ஆய்வு செய்யணும். அப்படி ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக ஒரு மாமனிதர் என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒப்புக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்மதுல 8595வது செய்தி, இன்னமா புஇஸ்து லியுதம்மிம சாலிஹல் அஹ்லாக், நான் எதற்காக அனுப்பப்பட்டுள்ளேன் தெரியுமா? இந்த பூமியில தூதராக நல்ல பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காக. நான் வந்ததே அஹ்லாக்க நிறைவேற்றுவதற்கு, அஹ்லாக்குகளை நிறைவு செய்வதற்கு, அஹ்லாக்குகளை முழுமைப்படுத்துவதற்கு. உங்களோட வாழ்க்கையில் இதுதான் ஒரு மனிதனுடைய அஹ்லாக், இப்படிதான் ஒரு நல்ல மனிதன் வாழணும் என்றதை வாழ்ந்து காட்டுற ஒரு ரோல் மாடலாகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்க என்று சொன்னா, கண்டிப்பா அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அஹ்லாக் நிறைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ரசூல்லா ஒரு ஹஸ்பண்டா எப்படி அஹ்லாக்கா இருந்தாங்கன்னு பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மாகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னவு ஃபீ பைத்திஹி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்கப்படுகிறது, ரசூல்லா வீட்டில் இருந்தா என்ன செய்வாங்க, என்ன மாதிரி நடந்து கொள்வாங்க என்று கேட்கப்படுகிறது. ஆயிஷா நாயகி என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. கான யகூனு ஃபீ மிஹ்னத்தி அஹ்லிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட வீட்டில் என்ன செய்வார்கள்? சில பணிகளை, வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்றாங்க. தானி ஹிதுமத் அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஹிதுமத் பண்ணுவார்கள். ரசூலா என்ன செய்வாங்களாம்? குடும்பத்துக்கு ஹிதுமத், ஹிதுமத்தா தெரியும் தானே, உபசரிப்பு பண்றது, ஒருத்தரை அனுசரித்து அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கிறது, இந்த ஹிதுமத்துகளை செய்வாங்க. ஃபைதா ஹலரத்தி ஸலாத்து, தொழுகை நேரம் வந்தால் ஹரஜ இல ஸலா, தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிக்கிற செய்தி புகாரில 676வது செய்தியா வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்தா வீட்டு வேலை செய்வாங்க. இப்ப நீங்க வீட்டில் இருக்கும்போது செய்கின்ற வீட்டு வேலைகள் ஒரு 1-2 சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன், பேரை சொல்லாம, லைவ் போகுது அதனால பேரை சொல்லாம கேட்கிறேன். நீங்க வீட்டில் என்ன வேலை செய்வீங்க? நீங்க ரசூல்லா எங்களுக்கு முன்மாதிரி தானே.
அது அதாவது பியங்கோப்பை கழுவாராம் அவர். நல்ல பிலால் எச்சி எல்லாம் நல்ல பல்லிவி இருக்கிற மாதிரியா துப்புரவர மாதிரி கழுவிங்களா? துப்புரா. ஏன்டா நம்ம பொம்பளைகளுக்கு நாங்கள் என்னத்தை கழுவினாலும் சரி வராது. திரும்பி வந்து தடவி பார்ப்பா பியான எச்சி இன்னும் எச்சி ஒழுங்கு அந்த பிகாங்கோப்பையாவது கழுவ தெரியாது வாங்க. அவர் என்ன செய்வாராம் வீட்டில் பிகாங்கோ நல்ல விஷயங்க. அது மார்க்கத்தில் அவங்களுக்கு சொல்ல கப் அப்படி வைப்பான். 10 நாள் இருந்தாலும் எலி மொக்கினாலும் பள்ளி மொச்சாலும் அதை கழுவி வைக்க மாட்டான். இந்த ராஜாட கைக்கு எல்லாத்தையும் போனோம் இவர் தான் என்ன செய்வாரு அப்படி எல்லாம் உண்மைக்கு துரை குடிக்கிறீங்களா, துரை திங்கிறீங்களா, துரை அரைச்ச தின்னு அதை தின்னு இது பண்ணு இது பண்ணு அப்படி போவாது. வெயில் அரிக்கும் விளையாட போவாது. ரொம்ப பக்குவமா பார்ப்பாங்க நம்ம ஆம்பளைல. இப்ப இவர் கல்யாணம் முடிச்சு வாழும்போது பொண்டாட்டிக்கு பணிவிட செய்வான். உம்மா மட்டும் அதை கண்டெண்டு வைங்க. அடே இவ்வளவு நாளைக்கு நீ சமையலற பக்கத்துக்கே வந்தில்ல, இவ்வளவு நல்ல வெங்காயம் வெட்ட உனக்கு தெரிய வேண்டாம். நான் ஹெல்ப்புக்கு எடுத்திருப்பேன்டா. இவன் வெங்காயம் வெட்டுவான், தேங்காய் திருவானுங்க. யாரு தேங்காய் திருவி கொடுக்குறது? இப்ப தேங்காய் திருவுறதில் அது வேற விஷயம். எல்லாம் அது மெஷின்ல தான் வருது. அது பழைய உதாரணம் ஆயிடுச்சு. அது சரி வராது. சரி, உடுப்பு கழுவி கொடுக்குறது யார்? அவர் பிகாங்கோப்பை கழுவி கொடுக்குறாரு. வேற யார் உடுப்பு கழுவி கொடுக்குறது? ரசூலா செருப்புட வார ஏதாவது பிஞ்சு இருந்தா அது எல்லாத்தையும் தச்சு கொள்வாங்களாம், வீட்டு வேலை செய்வாங்களாம். ஆனா தொழுக நேரம் வந்தோடனே பள்ளிக்கு போயிட்டுருவாங்களாம். இது ஒரு வழிகாட்டல், இது ஒரு கிரைட்டீரியா உண்டு. எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மாடிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டிய உண்டு. நபி வழி அடிப்படையில் தொழுறதுக்கு ஒரு இடம் இருக்குமெண்டா தொழுற டைமுக்கு போயிடணும்.
வேற வித்தியாசமா ஏதாவது மனைவிட உடுப்புகளை அயம் பண்ணி கொடுக்குற பழக்கம் இருக்குதா? உங்களோட உடுப்பை நீங்க அயம் பண்ணுவீங்களா, வைஃப் அயம் பண்றதா? உங்களோட ட்ரெஸ்ஸை, திருமணமானவர்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்க அயம் பண்றதா அல்லது உங்களோட வைஃப் அயம் பண்றியா? வளமை என்ன நடக்கும்? பொண்டாட்டி வந்து எழுதி வச்ச அடிமை, என் உடுப்பை பொண்டாட்டி தான் அயம் பண்ணி அங்கர்லை மாட்டி வைக்கணும், சும்மா வைக்க கூடாது, அங்கர்லை மாட்டி வைக்கணும். உங்களோட உடுப்புகளை நீங்க நீங்க அயம் பண்றீங்க என்று சொல்றவங்க கை வச்சுங்க. சான்ஸே இல்லையா? உங்களோட உடுப்பை நீங்க அயம் பண்றீங்கல்ல, கன்ஃபார்மா வைஃப் உடுப்பை அயம் பண்ணி கொடுக்க மாட்டீங்க. அது ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்துக்கிறீங்களா? இதுதான் மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின அஹ்லாக். அஹ்லாக் அஹ்லாக் என்றா எந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதரே மனைவிக்கு ஹிதுமத் பண்ணுவாங்கண்டா, நீங்க நான் ஹிதுமத் பண்ண அமைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நாங்க ஹிதுமத் பண்ணணும். அந்த ஹிதுமத் செய்வது நபி வழி என்பதை உணர்ந்தால், அதற்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்தால் கண்டிப்பா என்ன செய்வோம்? நாங்கள் அதை செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட உணர்வுகளுக்கு எல்லாம் மதிப்பளிப்பாங்க. இந்த பெருநாள் தினம் எல்லாம் முஸ்லிம்கள் வீர விளையாட்டுகளில் ஈடுபடும் போது ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு சிறு அளவான வயசுல தான் இருந்தாங்க, சின்ன வயசு தானே, விளையாட்டுக்கு ஆர்வம் உள்ள ஒரு வயசு. ரசூலா கேட்குறாங்க, உங்களுக்கு பார்க்கறதுக்கு விருப்பமா? ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே பார்க்கணும். சரி அப்போ நீங்கள் வாங்க பாருங்கண்டு ரசூலுல்லாவுடைய கண்ணத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கண்ணத்தோடு ஒட்ட வைத்து, நீங்கள் கொஞ்சம் வாங்க, தப்பாக நினைக்க கூட அதை காட்டுறதுக்கு. ஏண்டா அது என்னடா கண்ணை ஒட்டுது, ஆம்பளோட கண்ணத்தோட ஒட்டுதுன்னு யோசிக்க கூடாது. இப்படி இருந்தா இப்போ அங்கே இவர் ஆயிஷா நாயகி ஏண்டா இவர் பின்னுக்கு இருப்பாரா? ரசூலா இப்படி முன்னுக்கு இருக்க, இந்த கண்ணை வந்து இப்படி ஒட்டுங்க கொஞ்சம். சரியா போதும், விளங்குது. தாடி ஆம்பளை இப்படி ஒட்டி கொள்ளக்கூடாது. மனைவிட கண்ணத்தை என்ன செய்வாங்கண்டா, அவங்க பின்னாடி இருப்பாங்க, பாடி வந்து ரசூலுக்கு கவர் ஆகும், கண்ணம் வந்து ரசூலோட கண்ணத்தோட ஜாயிண்ட் ஆகும். எத்தனை பேர்ட்ட முன்னுக்கு ரசூலா ஒரு திரையை போட்டு தான் ஆயிஷா நாயகியை வைப்பாங்க. ஆனால் அந்த திரைக்குள்ள இருந்தாலும் அந்த ரெண்டு பேரும் இணைந்து இருப்பது, நெருக்கமாக இருப்பது அனைவருக்கும் விளங்குதா இல்லையா? விளங்குது. நான் இப்ப கேட்கிறேன் கேள்வி, நீங்க ரோட்ல வெளியே போகும்போது மனைவிட கையை பிடிச்சு போயிட்டு இருக்கிறீங்களா? போயிட்டு இருக்கிறீங்க எப்ப? கல்யாணம் முடிச்ச அப்ப விட மாட்டான், விரலுக்குள்ள பொத்தி கொண்டு இருப்பான், இப்படி அங்கிட்டு போவாது இங்கிட்டு போவாது, என்னோட இழுப்பட்டு வாண்டு அவட விரல் நோகும், இழுத்து பொடியாக்கி நசுக்கி வச்சு கொள்வான். ஓடிடக்கூடாது, என்னை விட்டு கஷ்டப்பட்டு பிடிச்சி எடுத்துட்டேன் மாட்டேன், எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம், இவன் என்ன விட்டுட்டு போயிட்டக்கூடாதுன்னு இருப்பான். எண்ணி எண்ணி சரியா ஒரு 90 நாள் அதே பிடி அதே ஸ்ட்ராங்ல இருந்தா வெத்தி. நான் கேட்கிறேன், நீங்க வெளியே பயணம் செல்லும் போது இப்படி நடக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. நீங்க 10 அடி முன்னுக்கு இருப்பீங்க, உங்களோட மனைவி 10 அடி பின்னுக்கு இருப்பா, இல்லையா? ஓவா சொல்லுங்க. உளவியல்ல சொல்லுவாங்க, கணவன் மனைவிட நெருக்கத்தை அவங்க வெளியில் பயணம் செய்யும் போது நெருக்கமாக நடக்கிறார்களா தூரமாக நடக்கிறார்களா என்பதை வைத்து அறிந்து கொள்ளலாம். உங்களோட மைண்டில் இருக்கிற நெருக்கம் இருக்குதே, அதை எடை போடுற வழி. இப்ப பெண்களுக்கு ஒரு க்ளூ தந்திக்கிறேன். உங்களோட கணவன் உங்களோட எவ்வளவு க்ளோஸா இருக்கிறார், எத்தனை அடி தூரமா இருக்கிறார் என்றத பெட்டாக்கு நீங்க போகும்போது அல்லது ஒரு பயணத்துல போகும்போது நீங்கள் அறிந்து கொள். வாகனத்துல போனா விலகாது, பைக்ல போனா பக்கத்துல தானே இருப்பா, அவ ஒரு 10 அடி பின்னுக்கு தலையிலுமா நடு ரோட்ல கிடப்பா, பக்கத்துல தான் வச்சுக்கொண்டு போகணும். வாகனம் இல்ல, நடந்து செல்லும் பொழுது அந்த மனைவிட பொறுமை, இவன் வந்து கட 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 நடப்பான், அப்படித்தானே? ஆம்புலன்ஸ் அவசரமா அவனோட வேலைகளை செய்வான், அவன் வந்து அவனோட உடல் நிலையை வச்சுக்கொண்டு மெதுவா தான் நடப்பான், அவன் கட கட கடன்னு நடந்திருப்பா. புள்ள பெத்து ஆபரேஷன் கொடுத்து சிசேரியம் பண்ணி 3 ஆபரேஷன் வகுத்துல கொடுத்தோன்னே அவன் நடக்கும்போது அல்லாவே என்ற ரப்பே என்ற ரஹ்மானே ரப்பே ரஹ்மானேன்னு கூட தான் நடப்பான். என்ற இன்ஜெக்ஷன் அப்படி பவர், சிசேரியன் இன்ஜெக்ஷன் முள்ளந்தண்டிலே குத்துவான். குத்துற குத்துக்கு முள்ளந்தண்டெல்லாம் வீக்காகி நடந்து கொள்ளவே இயலாது. இப்படி இருக்கும். இவன் அதெல்லாம் பார்க்க மாட்டான், அவசரமா வாடி. சில பேர் வாடி போடி. இந்த தமிழ்நாட்டில் மக்கள் இருக்கிறாங்க, இந்தியா மக்கள், இந்த சினிமாலையும் அதை காட்டுறான். அவங்க பேசும்போது சகஜமா வாடி போடி போடா போடி பாட்டை எடுத்து வச்சுக்கிறானா இல்லையா, போடா போடின்னு தான் பேசுவாங்க. அவங்க அந்த மரியாதை கொடுத்து பேசுறது ரொம்ப குறவு.
அது வந்து மரியாதை இல்லாததுன்றது இல்லை, அந்த நாட்டிட பழக்கம். நீங்கள் இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு போலீஸ்காரனுக்கு மாட்டிக்கணும், இங்கே சரி மாத்தையா லைசன்ஸுக்கு கண்டன்ட்டு கேட்பான். வா 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 எடு எடு எடு, எங்கே போற, இங்கே வா, லைசன் எடு, புக் எடு, ஆர்சி, அந்த புக் எடு, இந்த புக் எடு, எங்கேயா போற இப்படிதான் பேசுவாங்க. அது அவங்களோட மொழி வழக்கு. இவன் இதெல்லாம் சினிமாவில் பார்த்துட்டு பொண்டாட்டிக்கிட்ட என்ன செய்கிறாய், இங்க வா, அங்க போ, இப்படி இரு அப்படி இரு, மரியாதை கொடுத்து பேசுறதும் இல்லை, நெருக்கம் இல்லை, தூரமாக இருக்கிறத பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் இவ்வளவு நெருக்கமா இருந்துட்டு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அஸ்புக்கி, போதுமா, இதெல்லாம் வேடிக்கை பார்த்தது போதுமா கேட்கும்போது ஆமா போதும் என்று சொன்னா அப்ப நீங்க உள்ளுக்கு போங்க, வீட்டுக்குள்ள போங்க. அந்த மஹ்ரம் உறவை அழகா பேணி ரொம்ப நெருக்கமான ஒரு அஹ்லாக் குடும்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியாளர்களோட வீட்டில் வந்து சில நேரம் மனைவி கிட்ட பொக்ஸின் அடி வாங்குறவங்க இருப்பாங்க, அது சுட்டி அஹ்லாக்கா இருப்பான். இவன் பொண்டாட்டிக்கு உரம் வச்சு அவள் வைக்கிற உரத்துக்கு இவனுக்கு தாக்கு பிடிக்காது. அப்படி பஞ்சாயத்துலாம் நிறைய வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பஞ்சாயத்து வந்து நம்ம ஜமாத்தில் தான் 2 பேர் சண்டை வளமையா எப்படி வரும், கணவன் மனைவிக்கு அடிக்கிறத தானே வரும். இந்த பஞ்சாயத்து சொன்னா மனைவி தான் கணவனுக்கு அடிக்கிறேன், எப்ப பார்த்தாலும் அவங்க கோபம் வர நேரமெல்லாம் அடிக்கிறேன் மாப்பிள்ளைக்கு, இப்படி பஞ்சாயத்தெல்லாம் வரும். அப்ப இந்த பஞ்சாயத்துல மனைவி வந்து உரம் என்றதுனால அவளை சமாளிக்க முடியான்றதுனால இவன் அஹ்லாக்கா நடக்கிறதுன்றது இருக்கலாம். அப்படி இல்லை, அவங்களும் மார்க் அடிப்படையில் அஹ்லாக்கா வளர்த்துக்கொள்ளணும், இவங்களும் அஹ்லாக்கா வளர்த்துக்கொள்ளணும். இப்படி குடும்பத்தில் வந்து நல்லவங்களா இருந்தாலும் சில பேர் வெளியில பணியாளர்களோட ரொம்ப மோசமா நடக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு கடையில முதலாளியா இருப்பான், வேலைக்கு ஒரு ஆளை வச்சிருப்பான், அந்த வேலைக்கு வைக்கிறவங்களுக்கும் மண்டைக்கு மூளைக்கும் சம்பந்தம் இல்லாம தான் இருக்கும், சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கும். கோபம் வரும், ஏசுவாம் பாருங்க, அட்டை எருமை மாடு இங்க கொனோடா, உனக்கு ஒரு பொட்டியை தூக்கி வைக்கல, எருமை எங்கேயால இருந்து வாரானது தெரியும், எங்களோட உசுரை வாங்குறதுக்கு, போடா போடா மாடு மேய்டா, இதெல்லாம் சரி வராதுடா உனக்கு, இப்படி ஏசுவாங்க தெரியுமா, இப்படி திட்டுவாங்க தெரியுமா. அதுவும் ஒரு தோட்டக்காட்டு மக்கள் மாட்டிக்கொண்டாங்கன்னு வைங்க, பாவ இந்து மக்கள், தமிழ் மக்கள், அவங்க வறுமையின் காரணமாக படிக்காம வந்து என்ன செய்வாங்க, தொழிலுக்காக வருவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் மாட்டிக்கொண்டா கட்டுமையா சாடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்லை, அஹ்லாக்க ரொம்ப நேர்த்தியா வெளிப்படுத்துவாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் ஃபமா காலலி உஃபின், சி என்று ஒரு நாளும் எனக்கு சொன்னதில்லை. ரசூலுல்லாஹ் சி என்ற வார்த்தையை ஒரு நாளும் எனக்கு சொன்னதில்லை. வலா லிம ஸனஅத வலா அல்லா ஸனஅத, ஏன் இதை இப்படி செய்யவில்லை, ஏன் இதை இப்படி செய்தால் என்று கூட ஒரு நாள் கூட என்னிடம் அல்லாஹ்வின் தூதர் கேட்டதில்லை. புகாரில 6038வது செய்தியா பார்க்கணும். எப்படிப்பட்ட ஒரு தலைவரை இருந்திருப்பார் பாருங்க. நாங்க எவ்வளவு திட்டுறோம் எங்களோட வேலைக்காரங்களுக்கு, வீட்டில் வேலை செய்ய வந்த ஒரு வேலைக்காரிக்கு, குறிப்பா பெண்கள் வீட்டு வேலைக்கு ஒரு வேலைக்காரி வந்து அவங்களுக்கு வந்து வானத்திலிருந்து விழுந்த மாதிரி நினைப்பு, அப்படி வார்த்தைகளை போட்டு ஏசுவாங்க, ரொம்ப மட்டமா பார்ப்பாங்க, மட்டமா தான் கருதுறது. ஆனா அந்த மாதிரி அஹ்லாக்கு மூமின்களுக்கு உதவாது, மூமின்களுக்கு உகந்ததல்ல. வேலை செய்யறவன் மிஸ்டேக் பண்ணுவான், நாங்களும் தானே மிஸ்டேக் பண்ணுவோம், நாங்க மட்டும் எல்லாம் பெர்ஃபெக்டா முடிவெடுப்போமா, எங்களோட வாழ்க்கையில மிஸ்டேக்கா முடிவெடுக்க மாட்டோமா, நிறைய மிஸ்டேக்கள் நடக்கும். அந்த எல்லா நேரத்திலையும் நாங்க எங்களை சமாளித்து கொண்டு சரி செஞ்சு கொள்ற மாதிரி அடுத்தவண்ட மிஸ்டேக்கை சரி செய்யறதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுமா இல்லையா, ஒரு சான்ஸ் கொடுக்கணுமா இல்லையா. அந்த சான்ஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. ஒரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சு வரல, அவரும் சிறு பையன் தானே, ஒரு வேலைக்கு அனுப்பினா அவர் வெளியே வரும்போது சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறத பார்த்து அவரும் சேர்ந்து விளையாடுறாரு. ரசூலை பார்க்குறாங்க, ஒரு வேலைக்கு அனுப்பினா ஆளை காணோம் என்று அனுப்பினவர் எந்த திசையில போனாரோ அவரை திரும்ப தேடி வந்தா இவர் விளையாடி கொண்டு இருக்கிறார். நாங்களா இருந்தா என்ன செய்வோம், எங்கட பெத்த மகனை நாங்கள் கடைக்கு அனுப்பிப்போம் வைங்க, பெத்த மகன் போயிட்டு கடையில் இதை வாங்கி வா, ஒரு மாவு பேக்கெட்டா வாங்கி வா, இவன் மாவு பேக்கெட்டை சல்லிய கையில வச்சு கொண்டு போயிட்டு கிரவுண்ட்ல விளையாடி கொண்டு இருந்தா வாப்பா என்ன செய்வான், அட்டை இங்க வா இங்க வா இங்க வா, அவன் இங்க வாண்டு பல்ல கடிக்க போகல அவனுக்கு சூ எல்லாம் போயிடும், பயம். என்னடா செய்றாய், மாடு டீய குடிக்க பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் போகணும், எங்க சுத்துறாய், எங்கேயாவது போயிட்டு தொலை, வந்துட்டா பாரு, ஒன்ன மேய்க்கிறத ஒரு எருமையை மேய்க்கலும் எனக்கு சொல்லுவானா இல்லையா, சொல்லுவான். தண்ட பெத்த மகனுக்கே சொன்னா மற்றவங்களுக்கு சொல்லாம இருப்பானா, சொல்லுவான். ரசூல்லா வந்து பக்கத்துல நின்று அனஸ் பார்க்குறாங்க,
அனஸ் சொல்றாங்க, இப்படி நான் திரும்பி பார்க்க அல்லாஹ்வின் தூதர். என்ன அனஸ் இப்படிதான் கேட்டாங்க, என்னை பார்த்து சிரிச்சாங்க, என்னை காது இப்படி லேசா பிடிச்சாங்க. அப்படி நான் பிடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கண்டிக்க போறாங்களோ தெரியாண்டு பார்த்தா ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து சிரித்தார்கள். நான் குவாலிட்டி என்றா இதுதான் ரியல் குவாலிட்டி, இதுதான் ரியல் பண்பு. எங்களோட லைஃப்ல நாங்க அப்ளை பண்ண வேண்டிய மிக மிக இதெல்லாம் நுணுக்கமான இடங்கள், நாங்க ஸ்லிப் ஆகிற இடங்களை தான் நான் சொல்றேன். இந்த இடத்துல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நல்லா இருந்திருக்கிறாங்க. சரி, நான் நல்ல அஹ்லாக்குள்ள ஆளு என்று வைங்களே, தூசணம் என்ற வாழ்க்கையில வருதா இல்லையா? ஊத்த பேச்சு என்றுவாங்க, ஊத்த பேச்சு. நல்ல ஆட்கள் தான், தொழுறோம், நோன்பு பிடிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அம்மா ஆத்தால் வருதா இல்லையா வாயில? சில பேருக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் வார மாதிரி, அடே அங்க போட்ட அம்மா, அங்க வாடா உம்மா, அங்க போட்டா வாப்பா என்றுவா. கணக்கில்லாம பேசுறான். இந்த குறிப்பா இந்த மெத்த குழம்பு, மத்திய குழம்பிக்குதே, இட்டுக்க வழி இல்லை. சிலவனும் பேசுவானோ எங்களுக்கு வைக்க வரும் பேசுற பேச்சுக்கு. அம்மா அம்மா. சில பேர் புறவி, என்ன புறவி நீங்க? ஐயோ அவன் ஒரு ஜாய் சாமனம் புறவி, போங்க புறவி என்று வாங்கி உள்ளவன். அவன் புறவி, கூட பிறந்த புறவி, அவ்வளோ பாசம். புறவியோட நின்றா பரவாயில்ல, அந்த புறவிக்கு பிறவி குணம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. கெட்ட வார்த்தை. வீட்டில் ஒரு சண்டை வரும்போது தூசணமான வார்த்தைகள் வாயிலிருந்து வெளிப்படுதா இல்லையா? கோபம் அதிகமாக வரும்போது தூசணமான வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வருதா இல்லையா? வாழ்க்கையிலே தூசணம் பேசலன்னு சொல்லக்கூடியவங்க யாரும் இல்லதானே? யாராவது அப்படி ஒருத்தர் இருந்தால் அது ஒரு சாதனை தானே? கண்டிப்பா சாதனை. எப்பயாவது வந்திருக்கும். குறைஞ்சபட்சம் நெருங்கிய நண்பனோட சரி தூசணம் பேசுவோம் இல்லையா? என்ன கூட்டாளி ஒருத்தன் இருக்கிறான், ஸ்கூல் மேட், கிளாஸ்மேட், சின்னத்துல இருந்தே அவனோட தான். ஏ லெவல் செய்யும் போது பிரிஞ்சுட்டு அவன் ஓ லெவல் வர காட்டும். அவன் என்னைய கண்டா இப்பயும் தூசணத்தால தான் பேசுவான். டேய் இப்படி பேசாதடா, கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா. நான் சொல்லுவேன் அவனுக்கு, டாடா பேசுறது வேற விஷயம். போடா நீ ஊருக்கு பயான்னு சொல்லு, எனக்கு நீ வந்தான் அப்படின்றான். அவன் விட மாட்டான். அதுக்காக நமக்கு அந்த வார்த்தையை போட இயலாது. இந்த கிளாஸ் ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்கூல் மேட் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன செய்யும்? தூசணத்தை வெளியே கொடுக்கும். கிரிக்கெட் மேட்ச் ஒன்று விளையாடும் போது பார்க்கணும், கெச்சொண்டத்தை விட்டாண்டு வைங்க, ஏசுவாம் பாருங்க ஊத்த பேச்சால. பொண்டாட்டி வந்து இவன் விரும்பி சாப்பிடுற சாப்பாட்டுக்கு உப்பை கூடயா போட்டான்டா, அடியே என்னடி உனக்கு ஒரு உப்பை சரி பார்க்க தெரியாதாடி, என்னங்கடி நீங்க ஆக்குறீங்க. தூசணங்கள் வாரது. பெற்றோர்களோட தூசணமா பேசுவாங்க, சகஜமா பேசுறாங்க. ஆனா ரசூலோட கேரண்டியை பாருங்க, புகாரில் 6035, லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே அருவருக்கத்தக்க பேச்சுக்களை பேசியதே கிடையாது. இந்த கேரண்டி உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் கொடுக்கலாம். ஒத்த எலெக்ஷன் கேட்டானா, எலெக்ஷன்ல தேர்தல் காலம் தானே இதை சொல்லலாம். எலெக்ஷன்ல தேர்தல் காலத்தில் நிறைய மக்களே நீங்கள் தான் என்னுடைய உயிர் மூச்சு, நீ உங்களுக்காக பணிபுரிவதற்காகத்தான் நான் கேட்கிறேன். இவன் வேறத்துக்கு கேட்கறது, இவனுக்கு உள்ளூராட்சி சபைக்கு போனா ஒரு நகராதிபதி, அந்த நகர சபை மந்திரி என்ற ஒரு எக்ஷனை போடுவான். பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு பார்லிமெண்ட் மெம்பர் அண்டி, இன்னைக்கு ஒரு கிறுக்கு பயல எல்லாரும் சேர்ந்து பார்லிமெண்ட் அனுப்பிக்கிறாங்க பத்தியா. ஒரு கிறுக்கு பயலத்தன், அவனை சொன்னாலே விலங்கு கிறுக்கன், ஒரு டாக்டர் கிறுக்கனொத்தன், அவனை வந்து எதுக்கு டாக்டர் ஆக்கின, அந்த டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தவனை முதல்ல தேடி பார்க்கணும், எவன்டா டாக்டர் ஆக்கினது இவன். அவ்வளோ ஒரு கிறுக்கு பயலா இருக்கிறான். இப்போ இந்த மாதிரி கிறுக்கு பயல்கள் எல்லாம் போனா அவன் நான் பார்லிமெண்டேரியன் என்று சொல்லி அவனுக்கு கொம்பு முளைக்கிறது. இந்த மாதிரி முளைக்கிறதுக்கு தான் போறது. ஆனா ஓட்டு கேட்கும் போது மக்களே பண்பானவர்களே அப்படி கேட்டோத்தம் பேசுறான். நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, எலெக்ஷன் டைம்ல தான் இவன் கஞ்ச பிசினாரி, காசு செலவழிக்க மாட்டான், இந்த டைம்ல தான் தார் ரோட்டை போட்டுக்கொள்ளணும், இந்த டைம்ல தான் வீடை கட்டிக்கொள்ளணும், இந்த டைம்ல தான் தோட்டத்துக்கு லைட்டை போட்டுக்கொள்ளணும் என்று நல்ல அறண்டு அறுப்பாங்க. அவ்வளவு தூய்மை, மக்களும் தூய்மை, அவங்களும் தூய்மை. ஒத்தபடி நிறைய மக்களுக்கு அன்பா பண்பா பேசி நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டான். பண்ணின உடனே எலெக்ஷன்ல தோத்து ஓட் விழுந்தில்லை, திரும்ப மேடை வண்ட போட்டானுங்க. எதுக்குங்க மேடை அமைக்கிறது, கொஞ்சம் பொறுத்து பாரு, மேடை போட்டு மக்களே
அவன் எதிர்பார்த்தது நடக்கல, அக்லாக் பிரேக் ஆகுது, மிஸ்டேக் ஆகும். ஒரு ஜட்ஜா இருக்கிறவன் திட்டுறான், லாயரா இருக்கிறவன் தன் கிளையண்ட்டுக்கு திட்டுறான், பிசினஸ் பண்றவன் பிசினஸ் பார்ட்னருக்கு திட்டுறான், கடும் தூசணம், கடுமையா பேசுவான். ஒரு போலீஸ்ல டிராபிக் போலீஸ்காரங்களை பிடிச்சான்னு வைங்க, எப்படி திட்டுவீங்க நீங்க? மனசால திட்டுவீங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் வாயிலிருந்து மிஸ் ஆகி ஸ்லிப் ஆகி வார்த்தைகள் வரும். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில வாயில் அப்படி தூசணமான வார்த்தை கிடையவே கிடையாது. வலா முத்தஃபஹிசன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருவருக்கத்தக்க நிலையில் நடக்கவும் மாட்டார்கள், பேசவும் மாட்டார்கள், நடக்கவும் மாட்டாங்க. சில நேரம் நாங்க கூட பேசும்போது மிஸ் ஆகிற மாதிரி செயல்பாட்டுகளில் மிஸ் ஆகும். நல்லதா இருப்போம். சில நேரம் அந்த இடுப்பை கிண்டினா சில பேருக்கு கோபம் வரும் தானே, பார்த்துக்கிறீங்களா? இடுப்புல விரல் பட்டா என்ன செய்வான்? தூசணத்தை பேசுவான். இவன் வாயில தூசணத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி இடுப்பை கிண்டுவான். இது கெட்ட செயல் தானே. அவனுக்கு ஒரு மனநோய், இடுப்பை கிள்ளினா அவனுக்கு ஒரு பெயின், ஒரு வேதனை ஏற்படுது. அந்த வேதனைக்கு அவன் என்ன செய்யணும்? அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், இப்படி வார்த்தையை பழகி கொண்டிருந்தா நல்லதா இருக்கு. ஒருத்தனை இப்படி இடுப்பு கிள்ற பிரச்சனை, அவனை ஒரு கடையில, புடவை கடையில வேலைக்கு போட்டாங்க. சரியா? பஸ் பக்கத்துல இடுப்புல அவன் சக தொழிலாளி 3 யார் புடவை கேட்கும். ஒரு பொம்பளை இப்படி இந்த டேப்பை வச்சு அளப்பாங்க தானே, அளக்கும் போது 3வது யார் அளக்கும் போது இடுப்புல போயிட்டு பட்டுருச்சு. பக்கத்துல யாரு? பொஸ். கேட்டு விட்டான் பொஸ்ஸுக்கு, வேலை முடிஞ்சு. வேணுமெண்டோ அல்லது தெரியாமலும் இன்னொத்தனை தூசணம் வர வைக்கிற வேலை செய்யறான் பாருங்க, இடுப்பு கிண்டி. இது அருவருக்கத்தக்க செயல்கள். திடீரென்று இப்ப ரோட்ல போவான், 4 பேர் இருக்கும்போது நல்லா இருப்பான், யாரும் இல்லவன் விளங்கிச்சா, யாராவது ஒரு அந்நிய பெண் வந்தா சும்மா இப்படி கையெடுப்பான். பாத்தீங்களா? அவனோட சைத்தானியத்தை பாத்தீங்களா? சும்மா இப்படி எடுப்பான். சைத்தானியத்தை இல்லையா? இந்த அருவருக்கத்தக்க செயல்கள் ஒரு நாளும் இல்லை. எந்த அளவுக்கு ரசூலா இருப்பாங்க, சிறு வயசுல காபாவை சுத்தி ரசூலா தோழர்களோட விளையாடுவாங்க. அந்த காபாட புடவைய தோழர்கள் எல்லாம் முத்தமிட்டு அதை கண்ணியப்படுத்தி அந்த மாதிரி செய்வாங்க. அதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டாங்க. அது இயல்பாகவே அல்லாஹ் தஆலா ஒரு அழகான குணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் ஏற்படுத்துறத பார்க்கிறோம். இது புகாரில 6035வது செய்தியா இருக்குது. கடைசியாக ஒரு அதிபராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தன்னடக்கத்தோட வாழ்ந்தாங்கன்னு பாருங்க. ஒரு அதிபரா, உலகத்துல 3 பகுதிக்கு ஆட்சி தலைவர், மக்களை ஆளக்கூடிய ஒரு ஜனாதிபதி. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிபர்களுடைய கௌரவத்தை, கர்வத்தை நாங்க பார்க்கிறோம். ரசூலா மிகப்பெரிய ஒரு அதிபர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக தலைவர், வேற ஆன்மீகத்தை வழிகாட்ட வந்த ஒரு மாபெரும் தலைவர். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு செய்தி வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லன் யதுகில அஹதன் அமலஹுல் ஜன்னah, உங்களை யாரையும் அமல் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது. இது ஒரு முக்கியமான தர்பியத், மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க செய்யற அமலால உங்களுக்கு சொர்க்கம் போவேலாம். சில பேர் அமல்ல தலக்கணம் வருது, நான் நிறைய குர்ஆன் ஓதுறது, நான் நிறைய தொழுறது, நான் நிறைய நோன்பு வைக்கிறது, நான் நிறைய நல்லமல் செய்யறது, இதால சொர்க்கம் போவே ஏலாம். அதுக்காக அது செய்யாமைக்கவும் ஏலாம், செஞ்சவும் வேணும். செய்யாம இருந்தா பாவமாகிடும், செஞ்சு பெருமை அடித்தாலும் பாவமாகிடும். அவன் செய்யணும், அடக்கத்தோடு இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கும் உங்களோட அமலால சொர்க்கம் போகலாம், உங்களோட ஆன்மீகத்தை காட்டி, உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட்டை காட்டி சொர்க்கம் போகலாம். அவ சஹாபா கேட்க, வல அந்த யா ரசூலுல்லாஹ், அப்ப நீங்களுமா? மக்களுக்கு சொல்லும் போது மக்கள் ரிட்டர்ன் கேட்கிறாங்க, நீங்களுமா, உங்களுக்குமா, உங்களோட அமலாலே உங்களுக்கு சொர்க்கம் போவேலாவா என்றாங்க. இந்த கேள்வி வந்தா நாங்க என்ன சொல்லுவோம்? எனக்கிட்ட கேட்க வானம், நான் உங்களை போல இல்லையே, நான் விதிவிலக்கேவா, இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வி கேட்க வானம்பா, அப்படிதானே சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கடா, ரசூலுல்லாஹ் வல அன, எனக்கு அதான் நிலைமை, எனக்கு இதான் நிலைமை. இல்லா யதகம்மதனி அல்லாஹு பிஃபலலின் வ ரஹ்மத்தின், அல்லாஹ் தன்னுடைய அருளாலும் கருணையாலும் என்னை அரவணைத்துக் கொண்டாலே தவிர, அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்தாலே தவிர எனக்கும் சொர்க்கம் போவேலாம். ஏண்ட அமலும் ஒர்க் அவுட் ஆகுது. எப்படி அமல் செஞ்சவங்கடா ரசூலுல்லாஹ்? இரவு தொழுக கால் வீங்குற அளவுக்கு தொழுகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் நீங்க? உங்களோட தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, நான் ஒரு
நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? அதுக்குத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வணங்குறேன். அல்லாஹ்க்கு நன்றியோட அந்த கிரேட்ஃபுல் மைண்டில் நான் வாழணும் என்று சொன்னாங்க. அப்போ இந்த அளவுக்கு இபாதத்தில் மூழ்கி கிடந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கம் லேசா போவேலாது அல்லாஹ்ட அருள் இருந்தாலே தவிர என்றது எங்களுக்கு பொதுவான படிப்பின. பிரச்சனை என்னண்டா, நம்ம தலைப்புக்குள்ளது என்னண்டா, இதை ரசூலா கிட்ட ரிட்டர்ன் கேள்வியா கேட்கும் போது கோபம் வருது. டீச்சர்மார்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கலுமா? ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குற டீச்சர்மார்களா இருப்பீங்க, உங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியா. டீச்சர்மார்கள் ஒரு கேள்வியை கேட்டு வைங்களே, டீச்சரை விடுங்க, மௌலவிமார்கள் எடுத்துக்கோங்களே. மௌலவியா இருப்பான், மௌலவி. இந்த மௌலவி இல்லை, எல்லாம் மௌலவி. இந்த மௌலவிமார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சமா இருப்பான் பாருங்க. அப்படி வெள்ளையும் சொல்லையுமா ஜுப்பா வாட்டிச்சு, தலப்பா வாட்டிச்சு, தாடியை போட்டு கண்மையும் போட்டு கண்ணாடியும் போட்டு ஆண்டு கொண்டு இருப்பான். ஏன் தெரியுமா? கிட்ட நெருங்க விட மாட்டான். நெருங்கினா கேள்வி கேட்டுருவான். க்ளோஸா ஃப்ரெண்ட்ஷிப்பா கையை போட்டு வைங்க தோல்ல, ஹஸ்ரத் இதுக்கு பதில் இருக்குதா? டேய் சும்மா இருடா, இதெல்லாம் கேட்க கூடாதுடா, உலமாக்களை மதிக்கணும்டா என்றுவான். கேள்வி கேட்கவே விடுறது இல்லை. ஏன்டா தெரியா, பதில் தெரியா. இப்படி கேள்வி கேட்டா தன்னை கண்ணியப்படுத்தலன்னு சொல்லி எகிரி விழுறான். பாத்தீங்களா? மௌலவிமார்கள் அடிப்படையில் தெரியாம இருக்குங்க, ஆய்வு இல்லை நிறைய பேருக்கு. பாவம், அவனோட வாழ்க்கையை ஒரு விதமான வாழ்க்கையா கொண்டு போறாங்க. அவங்களா தேடி படிச்சு மார்க்கத்தில் ஆய்வு செஞ்சு ஒரு நிலைமைக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ். ஆனா ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள அவங்கள சுருக்கி வச்சிருக்கிறாங்க, இறுக்கி வச்சிருக்கிறாங்க. கேள்வி கேட்டா எதிர்றான். ரசூலா எதிரல, தன்மையோட சொல்றாங்க. ஆமா, எனக்கும் இதே நிலை தான். இந்த ஹதீஸ்ல நம்ம தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா முக்கியமான ஒரு செய்தி வருது, அதையும் சொல்றேன். ரசூலா சொல்றாங்க, வலா யத்தமன்ன அஹதுகுமுல் மௌத், உங்களை யாரும் மரணத்தை விரும்ப வேண்டாம், எதிர்பார்க்க வேண்டாம், மரணத்துக்கு ஆசைப்பட வேண்டாம். இம்மா முஹ்சினன், நீங்கள் நல்ல ஒருவராக இருந்தால், நல்ல மனிதராக இருந்தால், ஃபல அல்லஹு ஐ யஸ்தாத ஹைரன், அல்லாஹ் சில வேளை உங்களை வாழ வச்சு அதிகமான நன்மைகளை செய்ய வைக்கலாம். பாயிண்ட பாத்தீங்கன்னா, நீங்க மௌத்த கேட்றாதீங்க. நீங்க நல்லவங்களா இருந்தா உங்களை அதிகமா வாழ வச்சு அதிகமா நன்மை செய்ய வச்சு அல்லாஹ் உங்களுக்கு நன்மை செய்யலாம். வ இம்மா முஸிஅன், நீங்க கெட்ட பாவியா இருந்தா ஃபல அல்லஹு ஐ யஸ்தாதிப, நீங்க திருந்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு மீளுவதற்கு அந்த காலம் தேவை. கெட்டவனா இருந்தாலும் மௌத்த கேட்றாதே, நல்லவனா இருந்தாலும் மௌத்த அவசரப்பட்டு கேட்றாதே. மௌத்து வந்தா ஏத்துக்கொள்ளணும். ஏத்துக்கொள்ளாம கேளுமா, நாளைக்கு மௌத்தா போறேன்னு யாருக்கும் சொல்லலுமா? ஏலா, மௌத்தா போத்தான் வேணும். மௌத்தாகுவது அது நிர்பந்தம். ஆனா அதை விரும்ப வேணாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியும் நாங்கள் புகாரில 5673வது செய்தியாக நாங்க பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாட்டில் அதிபராக இருந்தும் மிகவும் கவனமாக பணிவாக நடந்தாங்க. ரசூலா கிட்ட ஒரு மனிதர் கொண்டு வர்றாங்க, அவன் நடுங்குறான், இப்படி கையெல்லாம் நடுங்குது. ரசூலா ஜனாதிபதி தானே, இப்படி கையெல்லாம் நடுங்குது, உதறுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சும்மாரி ஹவ்வின் அலைக்க, லேசாரி, சிம்பிளாரி, சிம்பிளாரி. இப்படி எல்லாம் நடுங்கி கொண்டு உதறி கொண்டு வெவுள பிச்சு கொண்டெல்லாம் இருக்க தேவையில்லை. சிம்பிளாரி, கூலாரி. ஃபஇன்னி லஸ்து பிமலிகின், நான் ஒரு ஆட்சியாளன், அடக்குமுறை செய்யக்கூடிய சர்வாதிகாரம் படைத்த ஒரு ஆட்சி தலைவன் அல்ல. லேசாரி, நான் ஒரு ஆட்சி தலைவர் தான். இந்த ராஜவம்சத்தில் வந்த சர்வாதிகாரம் படைச்ச ஒரு ஆட்சி தலைவர் இல்லை. லேசாரி சொல்றாங்க, இன்னமா அன இப்னு இம்ராத்தின் தஅக்குலுல் கதீத, உலர்ந்த இறைச்சியை சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணின் மகன் தான் நானும். சாதாரண ஒரு மனிதனாக பிறந்த ஒருவன் தான் நானும். அதனால என் முன்னுக்கு இந்த அளவுக்கு நீ தடுமாறி கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரளமா நீரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நாங்கள் பார்க்குறோம். இது இப்னு மாஜால 3303. இப்படி ஒரு குடும்ப தலைவனாகவோ, ஒரு பணியாளருக்கு முதலாளியாகவோ, ஒரு நாட்டின் அரசனாகவோ, எந்த துறையில் எப்படி எடுத்தாலும் அல்லாஹ்வின் தூதருடைய குணம் அஹ்லாக் நிறைந்ததாக, மிகவும் முன்மாதிரி மிக்கதாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி ஆட்சி தலைவர்களோடு, பிற ஆட்சி தலைவர்களோடு எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி தன்னுடைய சமூக மக்களோடு நடந்து கொண்டாங்க, நபிகள் நாயகம் எப்படியெல்லாம் தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்தினாங்க என்றதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் சுப்ஹானல்லாஹ்.